ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் லீபனோன் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மகிமையின் தேவன் நம்முடைய மத்தியில் வெளிப்படுவார். என் மகிமை விளங்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் அந்த நாளில் கர்த்தருடைய மகிமையை நம்முடைய மத்தியில் விளங்க பண்ணுவாராக. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடலாமே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூத சேனையோடு நான் ஜெப வேளையில், தூத சேனையோடு என் ஜெப ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஓ ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிமை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. சொல்லுவோம், மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. முச்செடியின் மத்தியிலே தோன்றிய மகிமை, அழைத்த மகிமை, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் காட்டிய மகிமையே மகிமை. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் பாதை காட்டிய ஓ மகிமை மேகத்தில் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மேகமாக சீனாய் மலையில் தங்கிய மகிமை, தாசரோடு முகமுகமாய் பேசின மகிமை, அக்கினி கரங்களால் தேவ பிரசன்னத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. அக்கினி கரங்களால் தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஆசரிப்பு கூடாரத்தை மூடிய மகிமை, கூடார வாசலிலே பேசின மகிமை, இருவாசனம் கேருபீன்கள் நடுவினில் மோசையோடு உறவடின மகிமையே மகிமை. கிருபாசன மீதினில் கேருபீன்கள் நடுவில் மோசையோடு உறவாடின மகிமையே மகிமை. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஓ மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. எட்சண்ய ரத்தத்தால் கழுவின மகிமை, ஆவியுமாய் என்னை மாற்றின மகிமை, பரலோக தகப்பனும் பரிசுத்த குமாரனும் எனக்குள்ளே வாசம் செய்யும் மகிமையே மகிமையே.
பரலோக தகப்பனும் பரிசுத்த குமாரனும் என்னுள்ளே வாசம் செய்யும் மகிமையே மகிமையே மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஓஹோ, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூத சேனையோடு என் ஜப வேளையில் தூத சேனையோடு ஜப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மகிமை மகிமை மேகத்தில் மேறி வருவே மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஓ, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. ஹல்லேலூயா. Thank you. நம்புவதற்கு எதுவல்லாதிருந்தும் கர்த்தரை நம்பினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே, விடுவிக்கப்பட்டார்களே, நன்மை பெற்றுக்கொண்டார்களே. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை நம்பின ஆபிரகாம் அசாத்தியமான காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தார்களே. இன்றைக்கு நம் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை நம்பி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நிச்சயமாக முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் கருதுபவர் என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் சிறகின் நிழலில் மாறை. மீண்டும் சொல்வோம். எனக்காய் கருதுபவர் என்னை போஷிப்பா, எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பா, துன்ப நாளில் கைவிடாமல் தன் சிறகின் நிழலில் மறைப்பா. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பா. தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடே. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவா. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ உன்னை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவான். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடே. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படாதிருப்பேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு இருக்கிறீர்.
இரவினிலே பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படே இரவினிலே பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் உயிருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்பட நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானந்திரத்தில் பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடே சேருவேனா இயேசுவுடன் அவர் நாமத்தில் வல்லமை அறிவே கஷ்ட நாளில் கூட இருப்பார் தீர்க்காயுஸ் திருப்தியாக்குவார் சேருவேனா இயேசுவுடன் அவர் நாமத்தின் வல்லமை அறிவே கஷ்ட நாளில் கூட இருப்பார் தீர்க்காயுசாய் திருப்தியாக்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட இருப்பார். தளராமல் வானந்தீரத்தில் செய்வே மீண்டும் சொல்வோம். நம்புவதற்கு எனக்கு சர்வ வல்லவரை நம்பி நிற்கிறேன். கூட இருப்பார் தளராமல் வானந்தீரத்தில் பிரயாணம் செய்வே நம்பிக்கையோடு. எத்தனை வேத காலவழில் உண்மையாய் தேவ சமூகத்தில் முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவரை துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்த உண்மையிலே ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆராதனையிலே அவர் கிருபை விளங்குகிறது. ஓ மீண்டும் ஒரே ஒரு வார்த்தை, எனக்காய் கருதுபவர். என்னோடு சேர்ந்து கூட ஒரு வார்த்தை நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓ எனக்காய் கருதுபவர் என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தன் சீரகின் நீள ஓ எனக்காய் கருதுபவர் என்னை போஷிப்பார். தேங்க்யூ சந்திப்பா துன்ப நாளில் கைவிடாமல் தன் சீரகின் நிழலில் நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ கூட இருந்து என்னை நடத்துகிற ஆண்டவர், ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு என்னை பாதுகாத்து நடத்துகிறவர். அந்த
அந்த தேவனுடைய கரங்களில் அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஆராதிக்கிற ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. உம்மை போ என்னை மாற்றிடும். உம்மை போ என்னை மாற்றிடும். என்னை தள்ளாதீரும். சுத்த ஆவியே விலகாதீரும். என்னை தள்ளாதீரும். ஓ சுத்த ஆவியே விலகாதீரும். பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலைவர ஆவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலைவர ஆவியை புதுப்பியுமே. என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை கழுவும் கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் உம்மை போ என்னை மாற்றிடும். உம்மை போ என்னை மாற்றிடும். என் பாவங்கள் எண்ணாதீரும். என் அக்கிரமங்கள் நீக்கியருள். ஒரு ஜபமாய் கர்த்தருடைய சமூகத்திலே பாடுவோம். என் என் அக்கிரமங்கள் நீக்கியருளும். கிருபையினால் எனக்கு இறங்கிடும். இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும். கிருபையினால் எனக்கு இறங்கிடும். இயேசுவே என்னை கழுவும், என்னை கழுவும் நான் சுத்தமாவே, சுத்திகரியும் நான் தூய்மையாவே. என்னை நான் தூய்மையாவே. உம்மை போ என்னை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உம்மை போ என்னை மாற்றிடும். என் உதடுகள் திறந்தருளும். உம் புகழை நான் அறிவித்திட. ஓ என் உதடுகள் திறந்தருளும். உம் புகழை நான் அறிவித்திட. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும். ஓ ரட்சிப்பின்
சந்தோஷத்தை திரும்ப தாரும். உற்சாக ஆவி என்னை தாங்க செய்யும், என்னை கழுவும். நான் சுத்தமாவே சுத்திகரியும். நான் தூய்மையாவே மீண்டும் என்னை கழுவும், என்னை கழுவும். நான் சுத்தமாவே சுத்திகரியும், நான் தூய்மையாவே. உம்மை போல் இயேசுவே, உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்வோம். உம்மை போல் என்னை இயேசையா, உம்மை போல் என்னை மாற்றிடும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை சொல்லுங்க பார்க்கலாம், சேர்ந்து பாடுவோம். சுனாதா ஓ உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே. இன்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே. என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பாரிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பாரிக்க இயலாதவரும் என்னை. என்னை நம்மை மறவாத தெய்வம். இயேசுநாதா ஓ என்னை நடத்தும். என்னை இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை சொல்லுவோம். உந்தன் தயவால் என்னை நடத்தும். அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, இத்தனை நாட்களும் காலங்கள் கடந்து போனாலும், நாட்கள் கடந்து போனாலும், ஆமே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான காரியங்களை கர்த்தருக்கு செய்கிறதற்காக நன்றியின் கையை தட்டி ஆண்டவருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா. உந்தன் தயவால் என்னை உந்தன் தயவால் உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன்.
ஏன் தெரியுமா? என் இயேசு என்னோடு. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். நான் இயேசு என்னோடுண்டு, எதற்குமே நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடமும் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடமும் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவர் போல் யாருண்டே, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மீண்டுமாய் கைகளை தட்டி இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் நல்லா கைத்தட்டி பயப்படவே சொல்லுங்க. என் இயேசு மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நல்ல கரங்களை தட்டி இயேசு என்னோடு இருக்கிறபடியினால் பெரும் காற்று வீசினாலும் புயல் எழும்பினாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தரின் கூட இருக்கிறதை நான் உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா.
நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் இதுவரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி. விதியான நேரங்களை பொறுப்பெடுத்து அற்புதமாய் நடத்தும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. தாகத்தோடும் வாஞ்சையோடும் ஒரு மனதோடும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து திறக்கப்பட்ட இருதயத்தோடு கர்த்தருடைய ஆவியானவருக்காய் காத்திருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி அந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதன் 21வது வசனம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் அதன் 21வது வசனம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு காரியம், என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது, நீ அங்கே வந்து நில் என்றார். ஹல்லேலூயா. மோசே கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும் என்று ஜெபித்த பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, என்னை நீ பார்க்க வேண்டுமானால், என்னிடத்திலிருந்து என்னுடைய பிரசன்னத்தை நீ உணர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே வந்து நில் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மோசே ஆயத்தமாகி வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார், தம்முடைய மகிமையை அவருக்கு காண்பித்தார். அது மட்டுமல்ல, அவரோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். இதோ எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் செய்வேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய தாசனாகிய மோசே தேவனுடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை பார்க்க வாஞ்சி உள்ளவராக, தாகம் உள்ளவராக அதற்காக ஜெபித்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி இல்லாவிட்டாலும் நிறைய காரியங்களை குறித்து, கர்த்தாவே நீர் இதை எனக்கு காண்பியும், நீர் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசும், எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும், எனக்கு இப்படி ஒரு வழியை திறந்தருளும், எப்பொழுது நீர் உம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணுவீர் என்று பலவிதமான கேள்விகளோடும் தாகத்தோடும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். என் அண்டையிலே உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, நீ அங்கே வந்து நில், நான் உன்னோடு பேசுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், எந்த இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நிற்கும்போது எந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு, ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு, ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார், நீ இந்த இடத்திலே வந்து நில். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கி ரொம்ப தாகத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் எங்கே நிற்க சொன்னாலும் நாங்கள் அங்கே நிற்கிறோம் இல்லையா? நம்ம தேவ சமூகத்தில் எப்போ ஜெபிக்கும் போது அதுதானே சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம்ப்பா, நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கேட்குறோம், எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய திட்டம் அல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் அதை செய்கிறோம் அப்படிங்கிற வாஞ்சை, தாகம், ஜெபம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், சில இடங்களில் வந்து நீ நிற்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதன் 12வது 13வது வசனங்களை வாசியுங்கள். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன் என்றார். அல்லேலூயா.
எலியேசருடைய ஒரு ஜெபத்தை இங்கு நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும். நான் என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். சும்மா ஊர் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வரல. ஒரு பெரிய திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் எனக்கு இந்த அற்புதம் நடந்தே ஆக வேண்டும் என்கிற விருப்பத்தோடும் நான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு எனக்கு காரியம் வாய்க்கணும், இன்றைக்கு எனக்கு வழி திறக்கணும், இன்றைக்கு என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகணும், இன்றைக்கு என் வாஞ்சைகள் நிறைவேறணும். அல்லேலூயா. அதற்கு நான் ஒரு இடத்திலே வந்து நிற்கிறேன். இதோ இந்த தண்ணீர் துறவண்டையிலே வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், நாம் நிற்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. தண்ணீர் துறவண்டையிலே வந்து நில். அல்லேலூயா. அது என்ன? தண்ணீர் துறவண்டையிலே வந்து நில். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது 39வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஜீவ தண்ணீருள்ள துறவு அப்படின்னா யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீரை காண்பிக்கிறார். ஜீவ தண்ணீர் நிறைந்த துறவு என்பது ஆவியானவரை காண்பிக்கிறது. அப்போ இன்றைக்கு என் காரியம் எனக்கு வாய்க்கணும், இன்றைக்கு எனக்கு வழி திறக்கணும்னா முதல்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, தண்ணீர் துறவண்டையில் வந்து நில்லு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நில், தேவனுடைய அபிஷேகத்திலே நில். உங்கள் எதிர்காலத்துக்கான நன்மை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அந்த எலியேசர் செய்கிற காரியம் என்ன? அந்த துறவண்டையிலே நிற்கிறார். நான் இங்கே நிற்கிறேன், நான் என்ன நோக்கத்திற்காக வந்தேனோ அந்த ஆசீர்வாதம் என்னை தேடி வர வேண்டும். சரியான இடத்துல வந்து நிற்கிறார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பல இடங்களுக்கு ஓடி திரிகிறோம். இந்த நபரை கண்டால் எனக்கு நன்மை நடக்குமா, இந்த இடத்திற்கு போனால் எனக்கு வழி திறக்குமா, இந்த காரியத்தை செய்தால் எனக்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று சொல்லி மனிதர்களை, உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற நன்மை உனக்கு வர வேண்டும் என்றால், உன் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் துறவண்டையிலே நில், பரிசுத்த ஆவியானவர் சமூகத்திலே நில். அல்லேலூயா. பாருங்க, எலியேசர் அங்கே நிற்கிறாரு. அவரை தேடி ஆண்டவர் அந்த ரெபெக்காளை வரச் செய்கிறார். அவர்கள் வருகிறார்கள், சந்திக்கிறார்கள், சில காரியங்களை பேசுகிறார்கள். நீ யாருடைய பிள்ளை என்றெல்லாம் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு எலியேசருக்கு ஒன்று புரிந்து விட்டது, கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க செய்தார் என்று சொல்லி அவளுக்கு கொடுக்கக்கூடிய சில கிஃப்டெல்லாம் கொடுத்து உங்கள் வீட்டில் போய் சொல்லுன்னு அனுப்பிட்டார். அவள் வீட்டிலே வந்து சொல்லுகிறாள், இப்படி ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு, எனக்கு இப்படி இப்படி சொன்னார், நான் செய்தேன் என்று சொல்லி. அப்போ அவளுடைய சகோதரனாகிய லாபான் அந்த மனிதனை சந்திக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எலியேசர் இன்னும் அந்த துறவண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. சரியான ஒரு வழிநடத்துதல் கிடைக்கிற வரைக்கும், இதுதான் கர்த்தர் எனக்கு தருகிற நன்மை என்பதை அவர் நன்றாக உறுதிப்படுத்தி கொள்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அவர் நகரவே இல்லை. அல்லேலூயா. அதே துறவண்டையிலே நின்று கொண்டு இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இதை யோசிக்கும்போது நம்ம நினைச்சு பார்த்தோன்னா, தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 62வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எலியேசர் ரெபெக்காளை அழைத்து கொண்டு ஈசாக்கினிடத்திலே ஒப்படைக்கும்படி அவர் கடந்து போகிற பொழுது, ஈசாக்கு லகாய் ரோயி என்னும் துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. அந்த ரெபெக்காள் ஈசாக்கை வந்து அடைகிற பொழுது அவரும் துறவண்டையில் தான் நின்றுக்கிறார். ஆமென். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோசேயின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மோசே தனக்கான ஒரு வாழ்க்கை துணை எந்த இடத்துல சந்தித்தார்? இதே தண்ணீர் துறவண்டையில் தான் சந்தித்தார். அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய எதிர்காலத்திற்கான வாழ்க்கை துணை எங்கே சந்தித்தார்? இதே தண்ணீர் துறவண்டையில் தான் சந்திக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து நின்று செயல்படும் பொழுது, இல்லாவிட்டால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்திலே ஆவியிலே நிரம்பி நாம் நிற்கிற பொழுது,
இதுவரை நாம் தேடி போய் நம்மை விட்டு ஓடிப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம ஆவியானுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நம்மை தேடி வரும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நில்லுங்கள், உங்கள் நன்மை உங்களை தேடி வரும். உங்களுக்கான ஏற்ற துணை உங்களை தேடி வரும். உங்களுக்கான ஏற்ற வேலை உங்களை தேடி வரும். என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக ஓடி களைத்து போய் நிற்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆவியானவருடைய சமூகத்தில் நில்லுங்கள், உங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியானவரோடு நிற்பது என்றால் என்ன? தேவ பிரசன்னத்தில் எப்போதும் இருப்பது, ஆவியிலே நிரம்பி இருப்பது. வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே அனலாயிருங்கள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்போதும் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தரை என் வலது பார்சத்தில் நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, நான் நம்புகிறது கர்த்தரால் எனக்கு வரும். அல்லேலூயா. நான் நம்பி ஜெபித்து கொண்டிருப்பது, நான் விரும்பி ஜெபித்து கொண்டிருப்பது, நான் ஆவியின் பிரசன்னத்திலே நிற்கிற பொழுது என்னை தேடி வரும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். எத்தனையோ நன்மைகளுக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஓடி ஓடி தோற்று போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் ஆவியானவரோடு இணைஞ்சு நிற்கிறேன். என்ன ஆவியானோடு இணைந்திருப்பதுன்னு என்ன? எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்வது. நம்ம வேலை செய்கிற நேரமாக இருக்கலாம், நம்ம ஜெபிக்கிற நேரமாக இருக்கலாம், நாம் பிரயாணப்படுகிற நேரமாக இருக்கலாம். எந்த நேரத்திலும் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம், அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்போ அந்த ஆவியிலேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கிற பொழுது நம்முடைய நன்மைகள் நம்மை தேடி வந்து தான் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் எண்டையில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து நில். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தில் வந்து நில்லுங்கள், உங்கள் நன்மை உங்களை தேடி வரும். நீங்கள் செய்து பாருங்களேன். எத்தனையோ அதிகாரிகளுக்கு முன்பதாக போய் நிற்கிறோம் அல்லவா, எத்தனையோ டாக்டர்ஸ்க்கு முன்னாடி போய் நிற்கிறோம் அல்லவா நம்முடைய தேவைகளுக்காக. இன்றைக்கி ஆவியானுடைய பிரசன்னத்தில் வந்து நின்று பாருங்கள், அவர் நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார், தம்முடைய சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதன் 10வது 11வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9, 10, 11. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சவுலை கர்த்தர் சந்தித்த தருணங்களிலே நடந்த ஒரு காரியம். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சவுலை தேவன் முன்குறித்து தெரிந்து கொண்டு அவர் மூலமாக ஜனங்களை, புறஜாதிகளை ரட்சிக்க தேவன் சித்தமானார். தம்முடைய வெளிச்சத்தை அவன் மீது வீசினார். அவர் விழுந்தார். அவர் கேட்கிறார், ஃபர்ஸ்ட், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்த உடனே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், உங்களுடைய ஆலோசனை என்ன? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நேரே நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே போய் காத்திரு, நீ என்ன செய்ய வேண்டுமோ அது உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஜெபத்திலே தேவனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அனனியா என்னும் ஒரு தீர்க்கதரிசி அழைத்து சொல்லுகிறார், நீ சவுலுக்கு போ, அவன் எங்கே இருக்கிறான், எந்த தெருவில் இருக்கிறார், யார் வீட்டில் இருக்கிறார் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனுக்கு போய் என்னுடைய ஆலோசனையை சொல் என்று ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஜெபத்திலே தேவனுக்கு முன்பதாக நில், உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கர்த்தரிடத்திலிருந்து உங்களை தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலோசனைக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு வார்த்தை கிடைக்காதா? யாராவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்ல மாட்டாங்களா? எத்தனையோ காரியத்தில் நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் செயல்பட்டு
தவறி போன சூழ்நிலைகள் எத்தனையோ உண்டு. ஆசீர்வாதங்களின் நன்மைகளை இழந்த சூழ்நிலைகள் உண்டு. யாராவது எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்படி சொல்லியிருந்தால் நான் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றி கொண்டிருப்பேனே என்று காலங்கள் போன பிறகு புலம்பின நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே ஜபத்தில் நிற்கிறாங்களோ அவர்களை தேடி ஆலோசனை வரும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். அவர் யோசனையில் பெரியவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து. ஹல்லேலூயா. எது பிரயோஜனம், எது ப்ராஃபிட், எது உனக்கு நல்லது, அதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது பார்த்தீங்கன்னா, அதனால தான் வேதம் சொல்லுது நீதிமொழிகளில், ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். விழுந்து போவார்கள்னா என்ன? தோற்று போவார்கள். ஆனால் ஆலோசனை இருக்கிற இடத்திலே அவர்கள் ஜெயிப்பார்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தில் எனக்கு முன்னாடி நில்லு, உனக்கு என்ன தேவையோ அந்த ஆலோசனை உன்னை தேடி வரும்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஆண்டவருக்காய் வல்லமையாய் நின்ற தருணங்கள் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்த நாட்கள் அது. அதனால் தேவ சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் முழங்காலில் நின்று ஆண்டவரே நீர் பேசும் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆலோசனையை அவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே கொர்நேலியு அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் செசரியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவனை குறித்து அந்த 10:2 வேதம் சொல்கிறது, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா? தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக ஜெபத்திலே எப்பொழுதும் நிற்கிற ஒரு மனுஷன். இன்னும் சரியான ஒரு ரட்சிப்பு இல்லை, இன்னும் சரியான அபிஷேகம் இல்லை, இன்னும் அவர் சத்தியத்துக்கு சரியாக தன்னை ஒப்பு கொடுக்கல. ஆனால் ஒன்று அவருக்கு தெரிந்திருந்தது, இவர் ஒருவரே உண்மை உள்ள தேவன். இந்த தேவனிடத்தில் ஜெபத்தில் நான் நிற்கும்போது அவர் என்னோடு பேசுவார் என்கிற அந்த விசுவாசம் மட்டும் அவருக்குள் இருந்தது. ஆகவே தன் வீட்டார் அனைவரோடும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷனாயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்திலே தேவனுடைய தூதன் அவருக்கு ஆலோசனை சொல்ல இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. கர்த்தர் உனக்கு சில காரியங்களை சொல்ல போகிறார். அதற்கு ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தேவனுடைய மனுஷன் பெயர் என்னது? பேதுரு. அவர் இப்போ எங்கே இருக்கிறார்னா சீமோன்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த டவுன் எங்கே இருக்குன்னா அந்த பட்டணத்திற்கு பேர் யோப்பா பட்டணம். அல்லேலூயா. அவருடைய வீடு கடற்கரை பக்கத்தில் இருக்கிறது. அந்த சீமோன் என்கிற மனுஷன் தோல் பதனிடுகிற தொழில் செய்கிறவனாயிருக்கிறான். எவ்வளோ பர்ஃபெக்ட் அட்ரஸ். அல்லேலூயா. ஒரு தவறு வராதபடிக்கு மிக நேர்த்தியாக தேவதூதன்னா சும்மாவா? நம்ம தான் மொட்டையை வடக்க போய் தைக்க போங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லி ஆமாம் முடிச்சிருவோம். பாருங்கள் எவ்வளவு அழகாக நீட்டாக ஒரு அட்ரஸை கொடுத்து அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவரை வர சொல்லு, அவன் வந்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார் என்று தேவனுடைய தூதன் வந்து ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ அங்கேயே சீன் அப்படியே அங்கே திரும்பி போகுது. பேதுரு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா 9வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினார். ஆலோசனை வாங்குகிற மனுஷனும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஆலோசனை சொல்லுகிற மனுஷனும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே கர்த்தர் தம்முடைய தரிசனத்தின் மூலமாக பேதுருவுக்கு சில ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா.
புறஜாதிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார், புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும், அதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தரே சில தரிசனங்களை கொடுத்து, நீ தைரியமா போ, நான் தான் அவர்களை உனக்கு அனுப்பியிருக்கிறேன், அங்கே போய் சுவிசேஷத்தை அந்த மனுஷனுக்கு சொல்லு என்று பேதுருவுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கெல்லாம் யாரிடத்திலும் அவர்கள் ஓடி தெரியலை. இவங்க போனால் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்திலேயாவது சில ஆலோசனை சொல்லுவாங்களா, எங்கேயும் ஓடி தெரியலை. அவர்கள் இருக்கிற தங்களுடைய ஜப அறையிலே, இருக்கிற தங்களுடைய ஸ்தானத்திலே தேவனுக்கு முன்பதாக ஜபத்தில் நிற்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பேதுருவா இருக்கட்டும், இல்லை தேவனே அறியாத ஒரு மனுஷனாக இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்திலே ஆலோசனைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பினார், கர்த்தரே இறங்கி வந்து ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி தேவ சமூகத்தில் நம்ம என்ன காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? ஜெபத்தில் நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 109:14, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு எதிரிகளின் சூழ்நிலைகள், எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க, என்னெல்லாமோ பேசுகிறாங்க, என்னெல்லாமோ உலகத்தில் நடக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் தாவீதுக்கு எல்லா நேரத்திலும் கர்த்தர் ஆலோசனையை கொடுத்தார். யுத்தத்துக்கு போகணுமா போ, போகணுமா வேண்டாம், ஒப்பு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க, இழந்து போனது கிடைக்குமா கிடைக்கும், அப்போ என்ன பண்ணணும் போ, பின்தொடர், எல்லாவற்றிலும் ஆலோசனை. என்ன ஈஸியாக தாவீதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரே அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் தேவனுக்கு முன்பதாக ஜபத்திலே நின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஜபத்தில் தேவனுக்கு முன்னாடி நில்லுங்க, ஆலோசனை உங்களை தேடி வரும். தம்முடைய தாசர்களை அனுப்பி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், தம்முடைய தூதர்களையே அனுப்பி ஆலோசனை சொல்லுவார், கர்த்தரே உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் வாசிங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டுடைய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே உண்மையாய் நில்லுங்கள், உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம திருப்தி இல்லாமல், சில நேரத்தில் ஐயோ எத்தனை நாட்கள் இப்படியே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு சொல்லி நமக்கு இருக்கிற கொஞ்சத்தில் திருப்தி இல்லாததுனால அநேக நேரத்தில் உண்மை இல்லாதவர்களாய் போயிடுறோம். ஆனால் தானியேல் பாருங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் பொறுப்பிலே உண்மையில் உறுதியாய் நின்றார். அல்லேலூயா. அதுக்காக அவருக்கு பிரச்சனை வராமல் இல்லை, பிரச்சனை வந்தது. அவருக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பாமல் இல்லை, ஜனங்கள் எழும்பினார்கள். பிசாசு அவர் அழிக்க அநேக காரியங்களை அவன் செய்தான். ஆனாலும் உண்மையில் உறுதியாய் நின்ற தானியேலை உயர்வும் பதவியும் மேன்மையும் தேடி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் தானியேல் 6:28 வாசிக்கிறோம், அவருடைய நாட்கள் எல்லாம் ஜெயம்தான். ராஜ்யங்கள் மாறுகிறது, ராஜாக்கள் மாறுகிறார்கள், காலங்கள் மாறுகிறார்கள். ஆனால் உண்மையில் உறுதியாய் நின்ற தானியேலுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் உயர்வும் அவரை தேடி வந்தது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவர்களை தேவன் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. அது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், அதில் உண்மையாக இருங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பத்தில் உண்மையாய் உறுதியாய் நில்லுங்கள். உங்களுக்கு கொடுத்துருக்கிற சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸில், சின்ன சின்ன பொறுப்புகளில் உறுதியாக உண்மையாக நில்லுங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான நன்மை, உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வரும். அது வந்து தான் ஆகணும்.
ஹல்லேலூயா. என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கிற வேலையில் உண்மையாக நில்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற பொறுப்புகளில் உண்மையாக நில்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற குடும்பத்தில் உண்மையாக நில்லுங்க. அதே போல் கர்த்தருடைய வீட்டில் உண்மையாக நில்லுங்க. ஹல்லேலூயா. எது கர்த்தருடைய வீடு? ஆண்டவர் சொன்னார், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். எந்த இடத்துல நீங்கள் சபை கூடி வருகிறீர்களோ, எந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறீர்களோ, எந்த இடத்துல கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரோ, எந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரோ, அந்த கர்த்தருடைய வீட்டிலே, அந்த கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே உண்மையாய் நில்லுங்கள். உங்கள் உயர்வும் உங்கள் மேன்மையும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நம்ம மோசேயை குறித்து ஆண்டவர் அப்படி சாட்சி பெற்றார், சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம அதே ஆதியாகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதே உண்மை மோசேக்குள் இருந்த அதே உண்மை யோசுவாவுக்குள்ளும் இருந்தது. ஹல்லேலூயா. யோசுவாவாகிய மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்னும் அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா. தன் கடமை முடிஞ்சிருச்சு. மோசேக்கு தான் அவன் பணிவிடைக்காரன். மோசேக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்யவே அழைக்கப்பட்டவன். அதுதான் அவருடைய வேலை. அப்போ மோசே கிளம்பிட்டாருன்னா அவர் கூட இருக்கிற என்னபடி தான் ஆகணும், கிளம்பி தான் ஆகணும். ஆனால் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் அங்கேயே இருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் அவருக்கு இருந்த உண்மையை ஆண்டவர் பார்த்து தான் மோசேக்கு பிறகு யோசுவாவை அந்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்க, தாவீதை குறித்தும் அப்படி சாட்சி கொடுக்கிறார்கள். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சொல்லுகிற ஒரு சாட்சி, உம்முடைய வீட்டிலே, சவுலிடத்தில் சொல்கிறார், உம்முடைய வீட்டில் உண்மை தாவீதை போல உண்மை உள்ள ஊழியக்காரன் ஒருத்தன் இருக்கானா? ஹல்லேலூயா. அவன் உண்மை உள்ளவன் என்று தாவீது சாட்சி பெறுகிறார். இந்த உண்மை எங்கே இருந்தது தெரியுமா? அவர் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை, வேதம் சொல்கிறது தாவீதுடைய சொந்த ஆடுகள் அல்ல, தாவீதுடைய தகப்பனுடைய ஆடுகள். அது மட்டுமல்ல, பெரிய மந்தெல்லாம் இல்லை. வேதம் சொல்லுது அந்த கொஞ்சம் ஆடுகளை, அவங்க அண்ணன் அப்படி தானே சொல்கிறாரு, அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அப்போது தனக்கு சொந்தமில்லாத ஆடுகள், கொஞ்சம் ஆடுகள். ஆனால் அதிலே தாவீதுக்கு இருந்த உண்மை யாருக்குமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தன் உயிரை கூட பணயம் வைத்து அந்த ஆடுகளை காப்பதற்கு அவர் உண்மை உள்ளவனாய் தன்னுடைய ஸ்தானத்திலே நின்றார். அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பில் உண்மையாய் நின்றார் தாவீது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, அவர் தேடி போகல. எங்கேயாவது அவர் தன்னுடைய பதவியை தேடி போனாரா? எங்கேயுமே போகல. அபிஷேகம் அவரை தேடி வந்தது. சாமுவேல் அவரை தேடி வந்தார். கர்த்தருடைய அழைப்பு, பிரதிஷ்டை அவரை தேடி வந்தது. சரி, ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், இனி நான் ராஜா, நான் இனிமே இந்த ஆடுகளெல்லாம் மேய்க்கிற ஸ்தானத்தில் இல்லை, எங்கள் அண்ணன்களுக்கெல்லாம் மேலேண்ணா ஒரு காலத்தில் என்னை மதிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு தன்னை உயர்த்தினாரா? இல்லை. வேதம் சொல்லுது மீண்டும் அந்த ஆடுகளை மேய்க்க போயிட்டார். ஹல்லேலூயா. சவுலுக்கு அசுத்த ஆவி பிடித்த உடனே மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது, தாவீது நீ வந்தாதான் அந்த பிரச்சனை நீங்கும். பாருங்க, ஒரு ராஜாவுக்கு இருக்க அசுத்த ஆவி ஒரு தாவீது பாடும்போது நீங்குகிறது. அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ரௌட் இருக்கணும், எவ்வளோ பெருமை வந்திருக்கணும். இன்றைக்கி சின்ன சின்ன அற்புதங்கள், சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பொழுதே நம்ம அறியாமல் நான் ஜெபம் பண்ணோன்னே இதெல்லாம் நடக்குது, அப்போ நானும் கொஞ்சம் பெரிய ஆள் தான் போல அப்படிங்கிற ஒரு குட்டி பெருமை எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள முளைச்சிருதே. ஆனால் அந்த தாவீதை பாருங்க, ராஜாவுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி தாவீதை பார்த்தா ஓடுது. ஆனால் அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் ஆடுமைக்க போயிடுவார். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கான பதவியாக இருக்கட்டும், அவருக்கான உயர்வாக இருக்கட்டும், அவர் ராஜாவின் மருமகனாய் மாறுகிறதா இருக்கட்டும், இல்லாவிட்டால் சவுலுக்கு அடுத்ததாக இஸ்ரவேலுக்கே ராஜாவாய் மாறுகிறதா இருக்கட்டும், எதையும் தேடி தாவீது போகவில்லை. தாவீது தனக்கு கொடுத்த சின்ன சின்ன பொறுப்புகளிலே உண்மையுள்ளவராய் இருந்த பொழுது அவரை தேடி பதவியும் உயர்வும் மேன்மையும் வந்தது. ஹல்லேலூயா.
அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலே, தேவன் கொடுத்திருக்கிற சில பொறுப்புகளிலே, தேவன் கொடுத்திருக்கிற சபையிலே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயிருக்கிற பொழுது நாம் தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்மை தேடி வரும். ஆமென். தாவீது சங்கீதத்தில் சொல்லுவார், சங்கீதம் 131:1 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. தேவையில்லாத விஷயத்தில் நான் தலையிட மாட்டேப்பா. எனக்கு மிஞ்சின பெரிய பெரிய காரியங்களில் எனக்கு அபிஷேகம் இருக்குன்னு போய் நிற்க மாட்டேன். என்ன எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, எனக்கு தேவன் என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அதில் நான் நிற்பேன். ஹல்லேலூயா. அதனால தான் உயர்வு தேடி வந்தது. இந்த மாதிரி தனக்கு அடுத்ததில்லாத பெரிய காரியங்களுக்கு ஆசைப்பட்டவர்கள் தங்களுக்கு இருந்த ஸ்தானத்தையும் இழந்து போன வரலாறு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சவுலை பாருங்கள். சாமுவேல் சொல்லிவிட்டு போயிருந்தார், நான் வருவேன், நான் வந்து பலி செலுத்துவேன். அவர் தான் ஆசாரியன், அவர் தான் வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் கொஞ்சம் தாமதம் வந்த பொழுது உடனே சவுல் செய்கிற காரியம் சாமுவேல் செய்ய வேண்டியதை இவன் செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவர் சொன்னார் சாமுவேலின் மூலமாக, புத்தீனமாக செய்தாய், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பு. ஹல்லேலூயா. உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியப்படுகிற வரைக்கும் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது, எல்லாமே வாய்த்து கொண்டு நாளுக்கு நாள் உயர்வு மேன்மை, உயர்வு மேன்மை என கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த மேன்மைகள் வர வர, பதவிகள் வர வர, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வர வர எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பெருமை வந்தது. ஆசாரியர்கள் செய்கிறத ஆசாரியர்கள் தான் செய்யணும். ஆனால் அந்த இடத்திலே வந்து தூப கலசத்தை பிடித்தான். அங்கே கர்த்தர் அவனை அடித்தார். ஒரே நாளில் உயர்வு மேன்மை எல்லாம் ராஜக்கலை எல்லாம் போயிடுச்சு, ஒதுக்கப்பட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக நின்று பாருங்க, நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்தானம் என்ன, உங்களுடைய பொறுப்பு என்ன, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்ன, கர்த்தருடைய ஆலயத்திலே உங்கள் பங்கு என்ன, தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கம் என்ன, ஒன்றையும் அறிந்து நீங்கள் உண்மையில் நிற்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ, என்ன ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட பிரச்சனைக்கு இல்லாத தீர்வா? அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு முடிவை கொடுப்பார், நல்ல ஒரு நன்மையை கொடுப்பார். நான் அதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு இடத்துல வந்து நில்லு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நில். உன் எதிர்காலத்தில் நீ விரும்புகிற சகல நன்மைகளும் உங்களை தேடி வரும். ஜெபத்திலே உங்கள் தேவனுக்கு முன்பதாக உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தருடைய ஆலோசனை ஏதாகிலும் ஒரு வழியிலே உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே உண்மையாய் நின்று பாருங்கள், உயர்வும் மேன்மையும் பதவியும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தான் என்று நம்புகிறீர்களா? கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கர்த்தரை உங்களை உயர்த்துவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தர் கூட தூங்கலை. அல்லேலூயா. ஏன்னா முதல் சர்வீஸில் ஆங்காங்கே தூங்கி கொண்டிருப்பார்கள், ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் கூட தூங்கலை. அப்போ கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஒரு பெரிய அற்புதம் நமக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் பலரை தேடி தேடி திரிந்த நாட்கள் உண்டு. ஏதாகிலும் நடக்குமா என்று எங்கள் தூக்கத்தை தொலைத்து எங்களுடைய சந்தோஷத்தை இழந்து நாங்கள் தேடி திரிந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர். நீங்கள் நில்லு, நான் உனக்கு சொல்லியிருக்கிற இந்த இடத்துல நில்லு, நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது உன்னை தேடி வரும் என்று சொல்லியிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆலோசனைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் நிற்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியில எப்பொழுதும் அனலாயிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஜெபத்திலே நிற்போம். எங்கள் தனி ஜெபத்திலே நிற்போம். எங்கள் குடும்ப ஜெபத்திலே நிற்போம். எங்கள் சபையிலே குழுவாக எங்கள் ஜெபத்திலே நிற்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிறிதோ பெரிதோ என்று எதையும் அலட்சியம் செய்யாமல் இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கொஞ்சம் பொறுப்பிலே, சின்ன வேலையிலே, சிறிய பொருளாதாரமான காரியங்களிலே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அடுத்த காரியத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திலே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே எல்லா விதத்திலும் நாங்கள் உண்மையிலே உறுதியாய் நிற்போம். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நாங்கள் உண்மையில் உறுதியாய் நிற்போம். தேவ சமூகத்தில் தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது என்று சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்கிறவர் தான் நம்முடைய ஆவியானவர். நம்முடைய தீர்மானத்தை, நம்முடைய இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். உண்மையாய் கர்த்தாவே, இதையெல்லாம் செய்ய நான் விரும்புகிறேன், எனக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் தாரும் என்று ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு மோசே தேவனுடைய மகிமையை பார்த்தது போல கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்தினார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவன் தம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலத்திற்கான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் பிள்ளைகளுக்கான நன்மைகள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை உங்களை தேடி வரும். ஆமே. நீங்கள் விரும்புகிற உயர்வும் மேன்மையும் பதவியும் உங்களை தேடி வரும். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்துக்குள்ளாகவே சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியே தீரும். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தேவனாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் அவரை விசுவாசிப்பதே நம்முடைய கிரியை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். தாகத்தோடு, மாஞ்சையோடு, நம்பிக்கையோடு வந்த உடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல 100 மடங்கு பலனை உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும், பொருளாதார நன்மைகளிலும் பெருக பண்ணுவதாக. இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் விரோதமாயிருக்கிற எல்லா கட்டுகளும், தடைகளும், நுகங்களும், போராட்டங்களும், பிசாசின் தந்திரங்களும், மனுஷனுடைய ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் கவிழ்க்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீர் செய்ய நினைக்கிறது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றும் நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அப்பா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் உயர்வும் மேன்மையும் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக என்று மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரத்தில் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஆண்டவரே, பிரயாணங்களில் உடைய கிருபையும் பாதுகாப்பும் கூட இருக்கட்டும். ஊழியங்களில் உடைய நாம மகிமைப்படும்படி உடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.